பழைய இரும்பு கடையிலேருந்து இந்த சைக்கிள் ரிம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது சாதாரண சைக்கிள் ரிம் இல்லை, இது ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் ரிம்மு. இந்த ரவுண்டாக வடை சட்டி மாதிரி ஒன்று பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹப் மோட்டாரு. அப்படியா? அப்படித்தான். இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா இதில் உள்ள ஒயர்லாம் அறந்து போய் கிடக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மோட்டரை தான் நம்ம கழட்டி பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அலாயிங் ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அதை கழட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரேக் கப்பு வந்து இருக்குது. இதை வந்து நம்ம கழட்டணும். அதிலே பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு இரும்பு பிளேட்டை வச்சு நம்ம தட்டினோம்னா அது கழண்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த அலாயிங் ஸ்க்ரூ ஒன்று ஒன்றா கழட்டிப்போம். இப்போ அந்த மோட்டாரோட கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்பிட்டு நம்ம சுற்றியில் வச்சு அந்த ஆக்சில் பொருளில் தட்டணும் அப்படின்னா நமக்கு அந்த மூடி வந்து கழண்டு வந்துடும். இப்போ நம்ம உள்ள காயிலெல்லாம் பார்த்தோம்னா நல்லா புதுசாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம அந்த கட்டான ஒயரை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ அதனால் நான் திருப்புளி வச்சு நம்பி பார்த்தேன், ஆனால் வரலைங்க. ஸோ அதனால் ஒரு கொரோடா வச்சு இழுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒயர் வந்து ஈஸியாக வந்துருச்சுங்க. இப்போ அந்த மோட்டாரில் உள்ள ஒயர்லாம் நான் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட்டான ஒயர்லாம் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் ஒயர்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஒயரை நம்ம இந்த ஒயர் கூட நல்லா முறுக்கிக்கலாம். இப்போ இந்த 3 ஒயர் தான் இந்த மோட்டருக்கான பேஸ் ஒயர். அதாவது இந்த மோட்டர் வந்து 3 பேஸ் மோட்ரு. மற்ற இந்த குட்டி குட்டி ஒயராக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மோட்டரோட ஹால் சென்சார் ஒயரு. இதை வந்து நம்ம கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒயருக்கெல்லாம் நல்லா டேப் ரோவில் போட்டு சுற்றி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டு அந்த ஒயரை வந்து வெளியில் எடுத்துருவோம். ஓகே, இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் வந்து ரீஅசம்பிள் வந்து பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு 12 வோல்ட் சப்ளை வந்து கொடுத்து பார்த்தேன். அந்த மோட்டர் வந்து லைட்டாக மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் வந்து நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ஃபுல்லாக ஏன் சுத்த மாட்டேங்குது அப்படின்னு. இந்த மோட்டர் வந்து ஃபுல்லாக சுத்தம் வைக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கண்ட்ரோலர் வந்து தேவை. அது இருந்தால் தான் நம்ம வந்து சுத்த வைக்கலாம். அதில் வர ஹால் சென்சார் ஒயர்லாம் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீலை வச்சு நம்ம எதாவது ரெடி பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். இதை வச்சு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணலாம்.